அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களிலும் பத்திரிகை செய்திகளிலும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சரும் தற்பொழுதைய வனத்துறை அமைச்சருமான மூத்த அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்விலே சில கருத்துக்களை கூறியுள்ளார். அவர் கூறியது மிகவும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை உபயோகித்துள்ளார். மேலும் அவர் பேசிய வார்த்தைகள் மத உணர்வை தூண்டுவதாகவும் உள்ளது. ஏனென்றால் ஒரு பொதுக்கூட்டத்தில் பெண்கள், மகளிர் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னால் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகிறார். இவர் இன்று நேற்றல்ல இது போன்று கூறி வருவது ஓசி பஸ் என்றும், ஒரு மூதாட்டி ஒருவர் அவரிடம் ஒரு சில கோரிக்கைகளை கேட்ட பொழுது, உன்னுடைய கணவர் இருக்கிறாரா என்று கேட்டார். அவர் போயிட்டார் என்றவுடன், நல்ல வேளை அவர் போயிட்டார் என்று மிகவும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பொதுமக்கள் மத்தியிலும் மற்றும் பொது மேடைகளிலும் பேசி வருவது பேரறிஞர் அண்ணா அவர்களால் துவங்கப்பட்ட கட்சியில் அவர் பணியாற்றுவது என்பது மிகவும் வெட்கக்கேடான செயல். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று கூறியுள்ளார். அந்த கண்ணியத்தை இவர் நன்னியமாக நினைத்து கொண்டு பொதுவெளியில் பேசி வருகிறார். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் மூத்த அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் ஒரு பேராசிரியராக கடந்த காலங்களில் பணியாற்றியவர். அந்த பேராசிரியர் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும்போது ஒழுக்கத்துடன் எடுக்க வேண்டும். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு என்பவர்தான் நம்முடைய குழந்தைகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்பவர்கள். தாய், தந்தை, பிறகு குரு என்பவர் ஆசிரியர், அதற்கு பிறகுதான் தெய்வம். ஆகவே இவர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த பொழுது இதுபோன்று வேறு என்னவெல்லாம் பேசியிருப்பார் என்று நினைக்க என்ன தோன்றுகின்றது. மேலும் இவருடைய தாய் தந்தையும் ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு பிறந்து ஒரு பேராசிரியராக உயர்ந்து பொது வாழ்வில் தன்னை இணைத்து கொண்டு அந்த பேராசிரியர் பணியிலிருந்து விடுவித்து பொது வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் பணியாற்றியவர் ஐயா பொன்முடி அவர்கள். தற்பொழுது அவர் பேசிய வார்த்தைகள் மிகவும் கொச்சையான, கீழ்த்தரமான வார்த்தைகள் மட்டுமல்லாமல் மத உணர்வை தூண்டுவது போலவும் உள்ளது. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வலியுறுத்தி கொண்டு, மேலும் இதுபோன்று பல்வேறு அமைச்சர்கள் பொதுவெளியில் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.